தேடல் மீடியா உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் புத்தளம் மாவட்டம் மதவாக்குல பிரதேசத்திலிருந்து அனுத் பாரிஸ். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மூசா நபியின் வரலாறு. இதில் மூசா நபியின் பிறப்பும் வளர்ப்பும் என்பதை பார்ப்போம். மூசா நபி அவர்கள் எகிப்தில் இஸ்ரவேல் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்ட காலத்தில் பிறந்தார்கள். அவரது தாய் அல்லாஹ்வின் கட்டளையின்படி குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் மிதக்கவிட்டாள். அப்போது அந்த பெட்டி ஃபிரௌனின் மாளிகைக்கு சென்றடைந்தது. ஃபிரௌனின் மனைவி ஆசியா குழந்தையை எடுத்து வளர்த்தார். இவ்வாறாக தன் எதிரியின் வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பாக வளர்ந்தார்கள். இரண்டாவதாக மத்தியன் பயணம் என்பதை பார்ப்போம். இளைஞராகிய பிறகு ஒரு எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலான சண்டையில் தெரியாமல் எகிப்தியர் ஒருவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்றுவிட்டார்கள். அப்போது ஃபிரௌனின் கோபத்திற்கு அஞ்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்திய நகருக்கு தப்பிச் சென்றார். அங்கு சூஜப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகளை மணந்து 10 வருட காலம் அங்கேயே ஆடு மேய்த்து வாழ்ந்தார்கள். அடுத்து நபித்துவம் கிடைத்தது. மீண்டும் எகிப்திற்கு திரும்பும் போது துவா என்ற இடத்தில் அல்லாஹுடன் நேரடியாக உரையாடும் பாக்கியம் கிடைத்தது. ஃபிரௌனை நேர்வழிக்கு கொண்டு வரும் பொறுப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கையை பாக்கெட்டில் விட்டு எடுத்தால் கை ஜொலித்தல் மற்றும் கைத்தடி பாம்பாகுதல் போன்ற அற்புதங்கள் வழங்கப்பட்டது. ஃபிரௌனுடன் மோதல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் என்று கூறியும் அவன் ஏற்கவில்லை. மந்திரவாதிகளை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடித்து விடலாம் என்று நம்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைத்தடி பாம்பாக மாறி மந்திரவாதிகளின் அனைத்து போலி பாம்புகளையும் விழுங்கியது. அப்போது மந்திரவாதிகள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். செங்கடலை பிளத்து. ஃபிரௌனின் கொடுமை தாங்காமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களுடன் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்களை துரத்தி வந்த ஃபிரௌனையும் அவனது படையையும் அல்லாஹ் தஆலா செங்கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனின் படையை நைல் நதியில் மூழ்கடித்து கொண்டான். வேதமும் இறுதி காலமும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டது. பின்னர் தவறு செய்த மக்களை வழிநடத்தி வாக்குறுதி அளிக்கப்பட்ட பூமியை பைத் அல் முகத்தஸ் நோக்கி அழைத்து சென்றனர். இவ்வளவு நேரம் கூறியதை சுருக்கமாக பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனின் கொடுங்கோல் ஆட்சி காலத்தில் பிறந்து அல்லாஹ்வின் பாதுகாப்பால் அதே அரச மாளிகையில் வளர்ந்து இறைத்தூதராக நியமிக்கப்பட்டு செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் சந்ததியினரை காப்பாற்றிய பெரும் தீர்க்கதரிசராவார். தௌராத் வேதம் அருளப்பட்ட இவரின் வாழ்க்கை சத்தியத்தின் வெற்றிக்கும் பொறுமைக்கும் முன்னுதாரணமாகும். இவ்வளவு நேரம் மூசா நபியின் வரலாறை பார்த்தோம். மூசா நபியின் வரலாறை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தேடல் மீடியா குழுவினருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.